தளர்ந்த போது திடன் கொள் என்றார். கர்த்தர் எந்த அருகில் நின்று இந்த மாதம் நான் உனக்காய் யாவையும் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன். முடியாதென்ற போது முடியும் என்றாரே, மனம் தளர்ந்த போது திடன் கொள். எஸ், உங்க சத்தம் வர. முடியாதென்ற போது முடியும் என்றாரே, மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே. கர்த்தர் அருகில் நின்று நான் உனக்காய் யாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன். கர்த்தர் எந்த அருகில் நின்று தேவை பார்த்துக் கொள்வேன். நம்புறவங்க கைய மேல தட்டி, என் தேவனா நான் வளருவேன், என் தேவனா நான் வளருவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் ஒரு விசை கூட என் தேவனால், என் தேவனால் நன்றி அப்பா. தேவனால் நான் வளருவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கரங்களை தட்டி, முழு பலத்தோட கரங்களை தட்டி, ஹல்லேலூயா. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் வளருவேன். சொல்லுங்க கைகளை உயர்த்தி, என் தேவனால். ஓ என் தேவனால், என் தேவனால் நான் வளருவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் நான் நம்புறாண்டவரே, நான் நம்புறாண்டவரே. நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் நம்புறவங்க எல்லாம் கைய மேல உயர்த்தி, நான் உயர்வது என்னுடைய திறமையினால் அல்ல, உங்க கிருபையினாலே. நான் வளருவது ஆண்டவரே என்னுடைய தாளந்தினால் அல்ல, முழுக்க முழுக்க உங்க கிருபையினாலே. இந்த மாதம் நான் வளருவேன், இந்த மாதம் நான் பெருகுவேன். கர்த்தர் என்னை ஒரு பெரிய ஆலமரமாய் கர்த்தர் என்னை மாற்றுவார். அநேகருக்கு என்னை சாட்சியாய் கர்த்தர் நிறுத்துவார். அநேகர் என்னை கண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். ஹல்லேலூயா. நம்மை வளரச் செய்கிற, உயரச் செய்கிற ஒரு தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். வேதத்தில் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, ஆபிரகாம் தன்னுடைய மகனாகிய ஈசாக்கை மோரியா மலையின் மேல பலி செலுத்துகிறதற்காக கூட்டிட்டு போறாரு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பிள்ளையாண்டான் மேல் கையை போடாது. இப்போ பலி செலுத்த கொண்டு போனது தன்னுடைய பிள்ளை. ஆடு எக்ஸ்ட்ரா ஆடெல்லாம் ஒன்று எடுத்துட்டு போகல. நீங்கள் 22ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். அப்போ ஒன்று நினச்சிக்கங்க, பொதுவாக ஒரு ஆடு ஒரு இடத்துல சிக்கிட்டு இருந்துச்சுன்னா, சிக்குன அடுத்த நிமிஷம் அவ்வளோதான். அது 1 மணி நேரம் தாண்டி கத்தலாம், இல்லைன்னா நம்ம முயற்சி எடுத்து வெளியே போக முடியாட்டி நம்ம கத்தலாம் அப்படின்னெல்லாம் ஆடு தெரியாது. இந்த ஆடு அது மிருகமாக இருக்கிறதுனால அதுக்கு அந்த அறிவில் அப்படின்னா சிக்குன உடனே என்ன பண்ணிடும், அவ்வளோதான், அடுத்த நிமிஷமே கத்திரும். அதுக்கு முயற்சி ஒரு பக்கத்தில் எடுக்கும்போதே கத்திரும். ஆனால் நீங்கள் பாருங்க, ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் பாருங்க. தன்னுடைய மகனாகிய ஈசாக்க கத்திய தூக்குற வரைக்கும் அந்த ஆடு என்னவா இருந்துச்சு?
ஏன்னா மோரியா மலையில் ஆண்டவர் வந்து உடனே வானத்திலேருந்து அப்படியே ஓப்பன் ஆகி பொத்துன்னு ஒரு ஆடு விழுந்துச்சுன்னா சொல்லுது. அப்படி கிடையாது. ஆடு ஏற்கனவே என்னவா இருந்துச்சு, ஆயத்தமாக இருந்துச்சு. ஆனால் எப்போ இந்த சோதனையில் ஆபிரகாம் வெற்றி பெற்றானோ அப்போ அந்த ஆடு சத்தம் போடுது. அப்போ நான் நம்புகிறேன், உங்களுக்காக ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை சில நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு காண்பிக்க மாட்டார். அது கத்துனா தான் நமக்கு தெரியும். நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, இன்னும் அதை ஆரம்பிக்கல, இன்னும் அது உருவாக்கப்படலை, இனி எத்தனை வருஷம், இனி அது ஸ்டார்ட் பண்ணி எப்போ நம்ம போகிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை உன் கண்கள் காணவும் இல்லை, உன் காது கேட்கவும் இல்லை. ஆனால் ஏற்ற நேரம் வரும்போது அந்த காரியங்கள் நமக்கு கைகூடி வரும். நம்புறவங்க நல்ல கரங்களை மேல தட்டி முழு பலத்தோட எஸ், இந்த 2வது மாதத்துல ஆண்டவர் இந்த சத்தத்தை கேட்கிறவர்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். உன்னுடைய தாமதம், நீ கர்த்தருடைய பார்வைக்கு அது தாமதம் அல்ல. ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், அந்த காரியத்தை நான் உனக்கு செய்வேன், அது ஏற்கனவே ஆயத்தமானது. ஹல்லேலூயா. தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணின ஒன்றை ஒருவராலும் பறித்து கொள்ளவே முடியாது. ஆண்டவர் ஒரு பட்டணத்திற்குள்ள வரும்போது அந்த ஊருக்காரங்க சொல்றாங்க, டாக்ஸ் கட்டாம உள்ள போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஆண்டவர் வந்து ஒரு சீடனை பார்த்து சொல்றாரு, நீ ஒரு தூண்டில் எடுத்துட்டு போ, கடலுக்கு போய் அங்கே ஒரு மீன் நீ போடு, ஒரு மீன் அகைப்படும், அந்த மீனை உள்ள கிழிச்சு பார்த்தா என்ன இருக்கும், அவ்வளோதான், வெள்ளி பணம் இருக்கும், அதை கொண்டு போய் டாக்ஸ் கட்டிடு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. கவனிச்சுக்கோங்க, அந்த கடல்ல எத்தனை வலை போட்டுட்டாங்க, இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் வலை போட்டிருப்பாங்க. ஆனால் அந்த மீன் என்ன பண்ணலைன்னா எந்த வலைக்குமே சிக்கவே இல்லை. ஆனால் கரெக்டாக அந்த தேவனுடைய ஊழியக்காரன் போய் போட்ட உடனே அதுவும் இன்னொரு மீன் இல்லை, சரியாக வெள்ளிப்பணம் வைத்திருக்கிற அந்த மீன் கரெக்டாக அதில் வருது, அந்த வெள்ளிப்பணம் அவனுக்கு கிடைக்குது. அப்போ நான் நம்புகிறேன், தேவன் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறதை கடலிலே எத்தனை வலைகள் போட்டாலும் அது அவர்களுக்கு அல்ல. அந்த மீன் உங்களுடையதா இருக்குமானால் நிச்சயமாகவே அது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். அதுல எந்த தடையுமே இல்லை. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை உயர்த்தி சொல்லுவோம், நீர் எங்களுக்காக நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதற்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நீர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர். எங்க கண்ணு காணல, எங்க காது கேட்கல, ஆனா இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள கர்த்தர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணிருக்கிற அந்த ஆட்டுக்குட்டியை நாங்கள் கையிலே எடுப்பதற்கு, நாங்கள் அதை பார்ப்பதற்கு நீர் எங்களுக்கு ஒரு அனுக்கிரகத்தை செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம்.